ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆரோட பேசிக்ஸ் ஒரு சில நம்ம ஆக்சுவரிக்கு என்னென்ன தேவையோ, அதாவது ஆக்சுவரியும் இல்லை மேக்ஸுக்கு பேசிக் திங்ஸ் அது மட்டும் சும்மா இப்போ பார்ப்போம். ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன், அடிஷன் சப்ராக்ஷன் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ அதே மாதிரி தான் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் ஆல்ரெடி இதுலேயே இருக்கும், ஆர்லேயே இருக்கும். நம்ம அதை மட்டும் எடுத்து டேரெக்டாக டைப் பண்ண போகிறோம். அதாவது சின்டாக்ஸ்னுவாங்க, அது இருக்கும். அதில் நம்ம டைப் பண்ண போகிறோம். அது புதுசாக நம்ம ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? நம்ம ஈஸியாக எப்படி சொல்ல, ஒரு நம்பர் ஆஃப் டேட்டாஸை வந்து அடிஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஈஸியான வேலையெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து அது ஒரு சில சம்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சும்மா ஏன்ற ஒரு வேரியபிள் எடுத்துகிறேன். அதுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொல்லி தந்துருப்பேன். ஸோ வந்து இப்போ வந்து கொஞ்சம் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இப்போ சின்னு வச்சுக்கிறேன். அதாவது சின்றது எதுக்கு போடுவோன்னா, நம்பர் ஆஃப் டேட்டாஸ் அதிகமாக இருக்கிறப்ப, அதாவது 2 or more டேட்டாஸ் நம்ம போடுறப்ப, இப்போ 2, 5, 6, 4, 5, 6 சம்திங். ஓகே, என்டர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் இந்த 2, 5, 4, 5, 6 அப்படின்றது வந்து ஃபுல்லாக சம் பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து சம் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு ஏன்னு கொடுங்க, அவ்வளோதான். இப்போ இதை மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து இதை இதை எங்கே கிளிக் பண்ணிட்டு அது பிளிங்க் ஆகி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வச்சுட்டு நீங்கள் Ctrl+Enter கொடுத்தீங்கனாலே ரன் ஆகும். சும்மா ஒரு தடவையும் போய் ரன்லாம் கொடுக்க வேணும். ஓகேங்களா? வச்சுட்டு Ctrl+Enter ரன் ஆகி கீழே வருது, சமேஷன் காமிச்சதுங்களா. இப்போ இன்கேஸ் இதுலேயே வந்து இப்போ இந்த இடத்துல இப்போ பாருங்களேன், b = c of 5, 6, 2, 1, na. ஓகேங்களா? 5. ஓகேங்களா? இப்போ இதை சம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சம் ஆஃப் b NA, அதாவது வந்து அது எரர் காப்சர், பிகாஸ் ஏன்னா அதில் வந்து NAன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த NAன்றதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை ரன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ சம் ஆஃப், இப்போ நீங்கள் இப்படி சம்னு அடித்த உடனே மேலே வருது பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த பின்ற வேரியபிள் அதுக்குள்ளே தான் நிறைய நம்பர் இருக்காது. NA.remove இஸ் ட்ரூன்னு போனீங்க, ஃபால்ஸ்னு இருக்கும், நம்ம அது ட்ரூன்னு போடணும். அதாவது பி கமா அந்த NAன்றதை ரிமூவ் பண்ணணும்ல, அதுக்கு வந்து NA.rm அதுவாக காமிக்கும் ட்ரூ. நீங்கள் வெறும் ஷிஃப்ட் எழுத்து கேபிட்டல் T போட்டாலும் ஓகே, இல்லை ட்ரூன்னு நீங்கள் எழுதுனாலும் ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். பண்ணிங்கன்னா அதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு மொத்ததெல்லாம் வந்து சம் பண்ணிடும். சரி, என்னாச்சு? கேபிட்டல் எண்ணி. ஓகே, சாரி, இங்கே வந்து கேபிட்டல் எண்ணி தான் வரும், ஸ்மால் எண்ணி போகக்கூடாது. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லெட்டரை வந்து 5 times ரிப்பீட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ வந்து ரிப்பீட் இதில் கொடுத்துருவோம் பாரு, எக்ஸ். அந்த எக்ஸுன்றது இங்கே இந்த எக்ஸ்னு கொடுத்துருக்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, அதாவது இப்போ ஏதோ ஒரு நேம் கொடுக்குறீங்க. ஓகே, M.Sc இதை வந்து நான் 5 times ரிப்பீட் பண்ண வைக்கணும். கமா போட்டு டைம்ஸ்
டைம்ஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ். ஓகேங்களா, கீழே வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்போ அடுத்து வந்து டேட்டா அப்படின்னு ஒரு நேம் கொடுத்து ஒரு நிறைய நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 8 இருக்குது. இப்போ நான் வந்து இந்த டேட்டான்றதுல வந்து நான் வந்து இப்போ தேர்டு ஒன் மட்டும் என்ன கண்டுபிடிக்கணும். அதாவது இதில் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் வந்து 100 இல்லை 200 டேட்டாஸில் வந்து உங்களுக்கு 50th இடத்துல என்ன நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. அது மாதிரி இருக்கிறதுக்கு சும்மா டேட்டா. இப்போ நான் வந்து ஃபிஃப்த்து எலமெண்ட் ஓகே கொடுத்தேன்னா இது கீழே 6ன்னு காமிக்குதான். அப்போ இங்கே பாருங்க 1 2 3 4 5 சாரி ஓகே 2 காமிக்குது. கரெக்டாக 2 காமிக்குதுங்களா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபஸ்ட்லேருந்து நான் தேர்ட் எலிமெண்ட் வரைக்கும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ வந்து கெட் டேட்டா 1 நெக்ஸ்ட்டு 3 4 வச்சுக்கிறேன் கொடுத்தேன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, செகண்ட் என்ன நம்பர் இருக்குது, தேர்ட் என்ன நம்பர் இருக்குது, ஃபோர்த் என்ன நம்பர் இருக்குது, மொத்தமாக கொடுத்துரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து டேட்டா இது இப்போ -1 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்கோ அதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையுமே காமிக்கும். ஓகேங்களா, இப்போ 5 போயிடுச்சு. 9 6 5 2 கீழே காமிச்சிருக்கு பாருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இப்போ டேட்டா அதாவது இது ஒரு நேம், சாரி இந்த டேட்டான்றதில் டேட்டா இதுக்குள்ள 5 விட பெரிய நம்பர்ஸ் எது அப்படின்றது காமிக்கிறதுக்கு டேட்டா கிரேட்டர் தென் 5, அதே மாதிரி லெஸ்ஸர் தெனுக்கும் இருக்குது. ஃபைன் கொடுத்தீங்கன்னா என்னென்ன நம்பர் லெஸ்ஸராக இருக்கும் 5 விட அதெல்லாம் காமிக்கும். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட்டாவோட மொத்த லென்த். ஓகேங்களா, லென்த்னா இப்போ 8 எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த 8 அது சொல்கிறதுக்கு லென்த் ஆஃப் உள்ளுக்குள்ளே இந்த டேட்டான்ற நேம் என்ன நேம் கொடுத்துருங்களோ அதை அடிங்க. டேட்டா அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 8 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு அது காமிச்சிடும். அதே மாதிரி இதில் மேக்ஸிமம் வேல்யூ எது, மேக்ஸிமம் வேல்யூ, அதே மாதிரி மினிமம் வேல்யூ, இதெல்லாம் வந்து பேசிக் சின்டாக்ஸ். ஸோ வந்து இது ஆல்ரெடி நீங்கள் பண்ணுறப்பே இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து நம்ம ஆக்சுவரியலுக்கும் நிறைய கோட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பேக்கேஜஸில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது பேசிக்ஸ் பார்ப்போம். லென்த் ஆஃப் டேட்டா ஓகேவா, எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ஸோ ஆஃப் டேட்டா இப்போ சார்ட் ஆஃப் டேட்டானா வந்து அசெண்டிங் ஆர்டர் இந்த டேட்டா. அடுத்து இதுவே நமக்கு வந்து டிசைனிங் ஆர்டரில் வேணும்னா சார்ட் ஆஃப் டேட்டா காமா இப்போ சார்ட் டேட்டா
அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சாரி இப்போ கீழே இருக்கிற இந்த கன்சோல் அப்படின்ற பேஜை நீங்கள் வந்து எம்டி ஆக்கணும் கிளியர் ஆக்கணும்னா இது கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகும். ஓகே இப்போ ஷார்ட் டேட்டா அதாவது இந்த டேட்டா வந்து நம்ம வந்து இப்போ அசெண்டிங் ஆர்டரில் கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா. ஸோ வந்து அதுக்கு தான் அதோட கமாண்ட் வந்து ஷார்ட் டேட்டா என்ட்டு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் போயிடுச்சு. அதே மாதிரி தான் அடுத்து ஷார்ட் இப்போ நீங்கள் இந்த கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்களா மேலே எக்ஸ் டிக்ரீஸ் ஃபால்ஸ்னால் வந்து இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் இல்லாமல் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக போகுது அப்படின்னு தான் சொல்லுது. அதாவது பெரிய நம்பராக இருந்து சின்ன நம்பர் போகிறது வந்து ஃபால்ஸ், அது கிடையாது அப்படின்னு தான் அதில் கமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ வந்து அதை நம்ம ட்ரூ ஆக்கணும்னா நமக்கு வந்து இது அசெண்டிங் ஆர்டரில் காமிக்கும். இப்போ பாருங்கள் டேட்டா டிக்ரீசிங் ட்ரூ பார்த்தீங்களா அசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சா. இப்போ இது மாதிரி தான் நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரேஞ்ச். இப்போ இந்த டேட்டாஸ்க்குலாம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். ரேஞ்ச்னால் வந்து சின்ன வேல்யூ இருக்கிறதுலே அந்த டேட்டாலே சின்ன வேல்யூ அண்ட் பெரிய வேல்யூ. ரேஞ்ச் ஆஃப் டேட்டா ரேஞ்ச் வந்துருச்சு. அடுத்து இதுக்கான மீன் கண்டுபிடிக்கலாம். மீன் வந்துருச்சு. அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதே மாதிரி கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். கோவேரியன்ஸ்க்கான ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்டூ 100. ஸோ வந்து கோவேரியன்ஸ்க்கு வந்து அதை நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அது அந்த கமெண்ட்ஸ்லாம் உள்ள ஆல்ரெடி இருக்காது. ஸோ வந்து அது மட்டும் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும் கோவேரியன்ஸ். ஸோ வந்து கோவேரியன்ஸ் standard deviation of data divided by mean of data into 100. மறுபடியும் நேம் கொடுக்கணும். இங்கே வச்சுட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ கோவேரியன்ஸ் கச்சிச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் லாஸ்ட் இது சம்மரி ஆஃப் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் வேல்யூ மினிமம் என்ன வேல்யூ மேக்ஸிமம் என்ன வேல்யூ மீன் வேல்யூ ஃபஸ்ட் குவார்டைல் தேர்ட் குவார்டைல் மீடியன்றது வந்து செகண்ட் குவார்டைல் இது 6மே காமிச்சிரும். ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ மீடியன் அப்புறம் ஃபஸ்ட் அது மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணுன்ற தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. சம்மரி கொடுத்தாலே டேரெக்டாக அது வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் வருது. மேட்ரிக்ஸ் இப்போ இந்த ஹேஸ் அப்படின்ற சிம்பிள் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனில் நீங்கள் எது அடித்தாலுமே அது வந்து ஒரு ஹெட்டிங். அது வந்து ப்ரோக்ராம்லாம் இல்லை, அது ரன்னும் ஆகாது, அது சும்மா ஒரு ஹெட்டிங்காக தான் இருக்கும் எப்போவுமே. இப்போ நான் வந்து மேட்ரிக்ஸ்னு ஹெட்டிங் கொடுத்துறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஏன்னு ஒன்று கொடுத்துறேன். ஸோ அதில் மேட்ரிக்ஸ் ஆஃப் சி ஆஃப். ஸோ வந்து இப்போ மேட்ரிக்ஸ்னால் நமக்கு வந்து 2x2 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ வந்து மோர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அது ஒரு எலமெண்ட்டை வச்சு நம்ம மேட்ரிக்ஸ்னே சொல்ல முடியாது, போடவே முடியாது. ஸோ வந்து இப்போ நான் 3x3 மேட்ரிக்ஸ் போடுறேன். அது ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே சி போடுறோம் ஓகேங்களா. 3, 5 சம்திங் ஒரு 9 வேல்யூஸ். ஓகே 3 into 3 மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு 3 ரோ, நெக்ஸ்ட் செகண்ட் 3 காலம். இப்போ இதை ரன் கொடுத்து அப்படியே இப்போ பாருங்களேன் 3 இங்கே இருக்குது, அடுத்து இந்த 5 இங்கே இருக்குது, அடுத்து இந்த 6 இங்கே இருக்குது. அதாவது அப்படி தான் வரும். நான் இங்கே சரி இப்போ வேறு நம்பர் வச்சு பார்ப்போம். ஓகே இப்போ பாருங்கள் இந்த 3 இங்கே வந்துருச்சு,
இந்த 5 இங்கே வந்திருக்கு, இந்த 6 வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து எப்போவுமே இப்படி பண்ண மாட்டோம். அதாவது 3 3 8 அடுத்து 5 6 9 இப்படி தான் பண்ணுவோம். ஸோ கமா பைரோ ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ கரெக்டாக வந்துருக்கும் பாருங்க. 3 3 8 5 6 9. ஸோ எப்போவுமே வந்து பைரோ ட்ரூ கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ அதே மாதிரி பின்னு ஒன்று எடுத்துக்கிறேன், மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துக்கிறேன், சி ஆஃப் 2 5 3 3 3 by rho is equal to true. B வந்துச்சுங்களா? இப்போ வந்து இதை வந்து இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் இது மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ y is equal to a மேட்ரிக்ஸ், அந்த ஏ மேட்ரிக்ஸ் ஃபுல்லாகவும் ப்ளஸ் பி மேட்ரிக்ஸ் இன்ட்டு y பண்ணிங்கன்னா ஸோ வந்து எல்லாத்தையும் 2 + 3 5 5 + 3 8 லைனாக காமிக்கிது பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அடுத்து வந்து x is equal to solve a, b x. சால்வ்ன்ற கமாண்ட் என்னன்னா வந்து a இன்வர்ஸ் ப்ளஸ் b இன்வர்ஸ். இப்போ a இன்வர்ஸ் காமிக்கணும்னா சால்வ் ஆஃப் a அது போட்டிங்கன்னா a இன்வர்ஸ் ஆச்சும் b இன்வர்ஸும் அதே தான். இது மாதிரி நீங்கள் டிட்டர்மினன்ட்லாம் கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் a, டிட்டர்மினன்ட் இந்த டிட்டர்மினன்ட் இந்த ஏவோட இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எல்லாத்தையும் அதில் காமிக்கும். ஸோ வந்து இப்படி தான் வந்து மேட்ரிக்ஸில் வந்து நிறைய இருக்குது. டிட்டர்மினன்ட், ஐடன் வேல்யூஸ், ஐடன் வெக்டார்ஸ் இதெல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நமக்கு கொஞ்சம் தேவையான பேசிக் திங்ஸ். இப்போ அடுத்த லெவல் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் லெவல் அடுத்தடுத்து நம்ம ஆக்சுவரிஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.